நீங்க ஆளுகிறவர்களோடு கூட உயர்த்தப்படுவீர்கள். முன்னாடி பார்த்தா ராஜாக்களுக்கு முன்பாக நீங்க நிறுத்தப்படுவீர்கள்னு. தேவ தயவு எழும்புகிற போது ஆளுகிறவர்களோடு கூட நீங்க உயர்த்தப்படுவீர்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 12:24 வாசிங்க பார்க்கலாம். ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். சொல்லுங்க பார்க்கலாம். ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். சரி, பகுதி கட்டுவான்னா என்னன்னு எனக்கு தெரியல தமிழ்ல. ஆனா இங்கிலீஷ்ல என்னன்னு இருக்குது அப்படின்னா ஃபோர்ஸ்டு லேபர்னு இருக்கு. ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னா ஒரு அடிமைத்தனத்தில் வைக்கப்பட்ட தொழிலாளி. என்னதுங்க? அடிமையாக வற்புறுத்தப்பட்டு அடிமையாய் வைக்கப்படுகிற ஒரு தொழிலாளி. சொல்ல போனா எகிப்து தேசத்துல இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்க எப்படி அடிமையாய் இருந்தாங்களோ அந்த மாதிரி இருக்கிறது. சரி, ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய கை அப்படின்னா ஸ்கில்ஃபுல்லா, திறமைசாலிகளாக, தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளுகிறவர்களாக. ஹல்லேலூயா. எதுல? பொய் பேசுறதுலையா? ஏமாத்துறதுலையா? கடன் வாங்கறதுலையா? எதுலைங்க? எதுல திறமையா இருக்கணும்? நீங்க என்ன செய்யறீங்களோ அது எல்லாத்துலயும் திறமை. குடும்பம் நடத்துறதுல முதல்ல திறமை. ஹல்லேலூயா. ரெண்டாவது என்னதுங்க? முதலாவது தேவனோடு கூட உள்ள அந்த உறவு ஐக்கியத்துல ஒரு திறமை. ரெண்டாவது குடும்பம் நடத்துறதுல ஒரு திறமை. மூணாவது செய்யும் செயல்கள்ல ஒரு திறமை. இப்படி நீங்க திறமைசாலிகளாக, நீங்க உங்க திறமையை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கும் போது உங்க கைதாங்க ஓங்கி நிற்கும். ஹல்லேலூயா. உங்க கைதாங்க ஆளுகை செய்யும். அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஆளுகை செய்கிறவனாக உயர்த்தப்படுவான். ஆனா சோம்பேறியா இருக்கிறவன், குடும்பம் நடத்துறதுல சோம்பேறியா இருந்தா சமுதாயத்துல அவமானப்பட்டே சாவான். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியும். குடும்பம் நடத்துறதுல திறமையா குடும்பம் நடத்த தெரியலைன்னா நம்ம இந்த சமூகத்துல படக்கூடிய அவமானங்களுக்கும் வெக்கங்களுக்கும் அளவே இருக்காதுங்க. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாரு? அளவே இருக்காதுங்க. அதனால என்ன செய்யணும்? நம்ம முதலாவது ஆண்டவரோடு உள்ள அந்த உறவுல, அதுல ஐக்கியத்துல, அதுல திறமையா வாங்க. வேதாகமத்தை வாசித்தா அதுல என்ன இல்லைங்க பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்குது. நீ குடும்ப நடத்துறதுல திறமைசாலியா இல்ல, மனைவியை நேசிக்கிறத, கணவனை நேசிக்கிறதுல, பிள்ளைகளை நேசிக்கிறதுல, குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறதுல, சேர்த்து வைக்கிறதுல, கடன் வாங்காம இருக்கிறதுல, இதுல குடும்ப நிர்வாகத்துல நீ திறமையா இல்லை அப்படின்னா சொந்த பந்தத்துக்கு முன்னாடி உனக்கு அவமானம் தான். சொந்த பந்தத்துக்கு முன்னாடி உனக்கு வெட்கம் தான், நிந்தை தான். நண்பர்கள் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்போ இப்படிப்பட்டதான சூழ்நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னா நாம் அந்த திறமையை நம்ம வளர்த்துக்கல, அந்த தீர்மானத்துக்குள்ள நம்ம வரல. அதுதான் காரணம். அப்போ நீங்க திறமையை வளர்த்து கொள்ளுகிறவர்களா இருந்தால், வேலையாகட்டும், பிசினஸ் ஆகட்டும், எல்லா பக்கத்திலையும் உங்களுக்கு என்ன வந்துருங்க? உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் பெருக ஆரம்பிக்கும். காட்ஸ் ஃபேவர் எழும்ப ஆரம்பிக்கும். அது எழும்பும் போது எல்லாத்திலையும் you are the ruler. ஹல்லேலூயா. எல்லா பகுதியிலையும் நீங்க ஆளுகை செய்கிறவர்களா இருப்பீங்க. ஆனா இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சோம்பலா இருக்கிறாங்க பாத்தீங்களா? அப்போ இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சோம்பலாவோ, திமிராவோ, மடத்தனமாவோ, முட்டாள்தனமாவோ நாம இருந்தா அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா நாம அடிமைகளாய், அந்த எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்க அடிமைகளாய் இருந்த மாதிரி அடிமை வாழ்க்கை வாழ வேண்டியது தாங்க. ஹல்லேலூயா. அடிமை வாழ்க்கை வாழாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க விடுவிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து அவர் என்ன பண்ணிட்டாரு? நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். அந்த விடுதலையில் நடக்க வேண்டியவர்கள் நீங்கள். அடுத்தது மத்தேயுவின் புத்தகம் 25:21 வாசிங்க பார்க்கலாம். நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. பாருங்க, ஒரு எஜமான் என்ன பண்றான்?
3 வேலைக்காரங்களை கூப்பிடுறான். 3 வேலைக்காரங்க கிட்ட என்ன பண்ணிட்டு போறான், சில தாளந்துகள் அவங்க கிட்ட கொடுத்துட்டு போறான். 1 தாளந்து கொடுத்துட்டு போறான், 2 தாளந்து கொடுத்துட்டு போறான், 5 தாளந்து கொடுத்துட்டு போறான். இப்படி கொடுத்துட்டு போகும்போது தாளந்து அப்படின்னா டேலண்ட்டுங்கிறது என்னதுங்க, இப்ப இருக்கக்கூடிய 100 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி தாளந்துகளை கொடுத்துட்டு போறான். அப்படி கொடுத்துட்டு போகும்போது அதை என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒருத்தன் 1 தாளந்த 2 தாளந்தா பெருக்கிறான். என்ன பண்றாங்க, 1 தாளந்த 2 தாளந்தா பெருக்கிறான். ஒருத்தன் 5 என்ன பண்ணிட்டான், 10 பெருக்கிட்டான். இன்னொருத்தன் என்ன பண்றான், அந்த 1 தாளந்த வாங்கி அதை கொண்டு போய் பூமியில புதைச்சி வச்சுட்டாங்க. அப்போ ஆண்டவர் அந்த எஜமான் பார்த்துட்டு அவன் சொல்றான், உத்தமமும் அந்த 5 10 பார்த்தீங்களா, பெருக்கனாம் பார்த்தீங்களா, அவனை பார்த்து சொல்றான், உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. ஹல்லேலூயா. என்னதுங்க, குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட், அதாவது நல்ல உண்மையுள்ள ஊழியக்காரனே, நல்ல உண்மையுள்ள வேலைக்காரனே. நாம எல்லாருமே ஆண்டவருக்கு நல்ல வேலைக்காரர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நாம எல்லாருமே ஆண்டவருக்கு நல்ல வேலைக்காரர்களாய் இருக்க வேண்டும், உண்மையுள்ள வேலைக்காரர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியில உங்களை பிறக்க பண்ணி, உங்களை வாழ வச்சு, உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து, தாயின் கருவுல தோன்றதுக்கு முன்னாடியே உங்களை ஒரு அழைப்பை கொடுத்து, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையவே அவருக்காக கொடுக்கும்படி அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில நாம வாழ்றது அவருடைய வேலைக்காரர்களாக வாழ்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த பூமியில நான் வாழ்றது அவருடைய வேலைக்காரராக வாழ்கிறேன். இப்போ உத்தமமும் உண்மையுமா, அதாவது நல்ல உண்மையுள்ள வேலைக்காரனா நான் வாழணும். அப்படின்னா என் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கறதுல நான் சரியா உண்மையாய் இருக்க வேண்டும், நல்லவனாய் இருக்க வேண்டும். என் நேரத்தை நானு குடும்பத்துக்கு கொடுக்கறதுல நல்லவனாகவும் உண்மையுள்ளவனாகவும் இருக்க வேண்டும். காசு இருக்குது பார்த்தீங்களா, காசு இதுல தாங்க நமக்கு உண்மை வராது. எதுல உண்மை வராது? காசு இருக்குது பார்த்தீங்களா, அதுல தாங்க உண்மை வராது. காசுல ஆண்டவருடைய பங்க ஆண்டவருக்கு கரெக்டா நல்லவனா உண்மையுள்ளவனா நீ கொடுக்கணும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, உனக்கு வர்ற வருமானத்தை அப்படியே உன் குடும்பத்துக்கு கொடுக்கணும். அதுதான் உண்மை, அதுதான் நல்லவன். அப்போ நீங்க உங்ககிட்ட என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும், இது எல்லாம் ஆண்டவர் என்ன மேனேஜ் பண்ணும்படி என்கிட்ட கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. உன் காசு உன்னோடது கிடையாது. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து பலார்னு ஒன்று விட்டு சொல்லுங்க, உன் காசு உன்னோடது கிடையாது. விடுங்க, பலார்னு ஒன்று விட்டு சொல்லுங்க, உன் காசு உன்னோடது கிடையாது, உன் நேரம் உன்னோடது கிடையாது, உன் குடும்பம் உன்னோடது கிடையாது, உன் வேலை உன்னோடது கிடையாது, உன் பிசினஸ் உன்னோடது கிடையாது. இது எல்லாம் ஆண்டவர் கிருபையா உனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, இது எல்லாத்தையும் கிருபையா நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில என்ன பண்ணுவானா, இன்னைக்கு 1000 ரூபாய் கையில கிடைச்சிட்டோம், என்ன பண்ணுவாங்க, அர்த்தராத்திரியிலேயே கொடைய பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த 1000 ரூபாய் உன் காசு கிடையாது, அது கர்த்தர் காசு. அதை நிர்வகிக்கும்படி கர்த்தர் உன் கையில கொடுத்திருக்கிறாரு. அந்த கொஞ்சத்துல நீ உண்மையா இல்ல, அந்த கொஞ்சத்துல உண்மையா இல்லைன்னா கடும் தரித்திரத்திற்குள் கடந்து போவாய். ஹல்லேலூயா. அந்த கொஞ்சத்துல நீ உண்மையாயிரு, அந்த கொஞ்சத்துல நல்லவனாயிரு. ஹல்லேலூயா. நேரத்துல நீ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல நீ நல்லவனாயிரு, உண்மையுள்ளவனாயிரு. ஊழியம் செய்யறதுல, ஆத்துமாதாயம் செய்யறதுல என்ன பண்ணணும், நல்லவனாயிரு, உண்மையுள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. அதே போல என்னதுங்க, நீ சம்பாதிக்கிற எல்லாவற்றிலும் நீ உண்மையுள்ளவனாயிரு, நல்லவனாயிரு. அப்படி இருந்தேனா 5 10 தெரியுதா? என் கையில ஆண்டவர் 5 ஆத்துமா கொடுக்கிறாரா, அந்த 5 ஆத்துமாவை 10 ஆத்துமாவாக்கணும். ஹல்லேலூயா.
என் கையில ஆண்டவர் ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கிறாரா, நான் அந்த 5 லட்சத்தை 5 கோடி ஆக்கணும். அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், இன்னும் கொஞ்சம் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அப்போ என்ன ஆண்டவர் உன் கையில கொடுத்திருக்கிறார், இப்போ உன்கிட்ட இருக்கிற நேர்ந்து இருக்கிறது என்ன, அதுல உன் திறமைய காட்டு, அதை நீ பெருக்க ஆரம்பி. ஹல்லேலூயா. அதுல உண்மையுள்ளவனா இரு, அப்ப அதுல நல்லவனா இரு. அப்படி இருந்தீங்கன்னா 5 10 வேலைக்காரா. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 5 10 வேலைக்காரா. ஹல்லேலூயா. 5 10 வேலைக்காரங்களா இருந்துட்டோம்னா அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக்குகிறார். ஹல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மையா இருந்துட்டா அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக்குகிறார். இது எங்க ஆரம்பிக்குது? கொஞ்சத்துல உண்மை எங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரம்பிக்கணுங்க. எங்க ஆரம்பிக்கணுங்க? அந்த கொஞ்சத்துல உண்மைங்கிறது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரோடு உள்ள உறவு, நெருக்கம், ஐக்கியம் இதுல ஆரம்பிக்கட்டுங்க. பைபிளை வாசிக்கிறது, ஜெபிக்கிறது இதுல ஆரம்பிக்கட்டுங்க. சபை கூடி வர்றதுல, கர்த்தருக்கு கொடுக்கறதுல, இப்படி ஆவிக்குரிய காரியங்கள்ல கொஞ்சத்துல உண்மை உண்டாகட்டுங்க. நல்லா கவனிங்க. ஒரு பகுதியில உண்மை வந்தா, சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு பகுதியில உண்மை வந்தா உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த பகுதியிலையும் உண்மை வரும். ஹல்லேலூயா. ஒரு பகுதியில வாசம் வந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? எல்லா பகுதிக்கும் பரவும் இல்ல. அப்போ நீங்க என்ன செய்யணும்? ஒரு பகுதியில ஆண்டவரை அனுமதிங்க. ஹல்லேலூயா. ஒரு பகுதியில ஆண்டவர்கிட்ட உண்மையை காட்டுங்க. ஒரு பகுதியில ஆண்டவர்கிட்ட நல்லவனா இருங்க. அப்போ ஒரு பகுதியை நீங்க மாற்ற ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாமே மாறுங்க. ஏன்னா முதல் கோணல் முற்றும் கோணல். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட பேசுறாரா? முதல் கோணல் முற்றும் கோணல். முதல்ல எங்க கோணலாக்குறோம் அப்படின்னா, அவர் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன். அப்ப அங்க ஆரம்பிக்கணுங்க. கோணலானதை நீங்க நேராக்குகிற தேவன் ஆண்டவர். கரடானவைகளை என்ன பண்ணுவாரு? சமமாக்குகிற தேவன் ஆண்டவர். பள்ளங்களை எல்லாம் நிரப்புகிற தேவன் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை விசுவாசிக்கிறேன், உங்களை நம்புகிறேன், உம்மோடு கூட இணைந்து கொள்ளுகிறேன்னு ஆண்டவரோடு இணைய 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 என்ன நினைக்கும், அந்த சைடை சரி பண்ணுங்க. ரெண்டாவது என்ன ஆகும் அப்படின்னா, உங்க குடும்பத்தின் எல்லா பகுதிகளிலையும் மாற்றம் வருங்க. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? எல்லா பகுதியிலையும் வெற்றி வர ஆரம்பிக்குங்க, ஆசீர்வாதம் வர ஆரம்பிக்குங்க, செழிப்பு வர ஆரம்பிக்குங்க, உங்களுக்கு தேவ பாதுகாப்பு பெருக ஆரம்பிக்குங்க. அங்கதாங்க தேவ தயவு. நீங்க எங்க உண்மையா இருக்கீங்களோ, எங்க நல்லவனா நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அங்கதாங்க தேவ தயவு எழும்ப ஆரம்பிக்குது. அப்போ நீங்க கொஞ்சத்துல உண்மையுள்ளவனா இருக்கிற அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க 1ல ஆரம்பிங்க. இந்த மாசம் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு ஜூலை எத்தனாம் தேதி? 21 20? இன்னைக்கு ஜூலை 21. உங்க டேட் போட்டு நீங்க டைரியில எழுதி வைங்க. ஜூலை 21. இன்னையில இருந்து நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஒரு பகுதியில உண்மையா ஆரம்பிங்க. எந்த பகுதி நான் இன்னும் உண்மையாவே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த ஒரு பகுதியில நீங்க உண்மையா இருக்க ஆரம்பிங்க, நல்லவனா இருக்க ஆரம்பிங்க. அந்த பகுதியில வேலைக்காரனா இருக்க ஆரம்பிங்க. அந்த பகுதி உனக்கு சொந்தமானதல்ல, அதை நீ சொந்தம் கொண்டாட முடியாது. அது கர்த்தருடைய பகுதி, அது கர்த்தர் உனக்காக கொடுத்தது. ஹல்லேலூயா. அப்போ உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதி, இந்த பகுதி எனக்கு ரொம்ப மோசமா இருக்கு, இந்த பகுதியில நான் உண்மையா இருக்க போறேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த பகுதியில நான் தீர்மானமா இருக்க போறேன். அது குடும்பமா இருக்கலாம், அது உங்களுடைய வேலையா இருக்கலாம், அது உங்க பிசினஸா இருக்கலாம், பண விஷயமா இருக்கலாம். மெயின் பண விஷயத்துல உண்மை, மெயின் பண விஷயமா இருக்கலாம், ஆண்டவரோடு உள்ள உறவாய் இருக்கலாம். ஏதோ ஒரு பகுதியை ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த பகுதியில நீங்க வாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இந்த பகுதியில நீங்க செயல்பட ஆரம்பிங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இந்த பகுதியில ஆண்டவரே, உங்களுக்கு நான் கதவை திறந்து கொடுக்கிறேன். எல்லாம் கண்ண மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நான் சொல்றதை தான் சொல்லணும்ட்டு இல்லை. இந்த பகுதியை, என் வாழ்க்கையை நான் திறந்து கொடுக்கிறேன், என் கதவை நான் திறந்து கொடுக்கிறேன். இந்த பகுதியில உள்ள வாங்க. என் வாழ்க்கையின் இந்த பகுதியில வந்து நீங்க
மாற்றத்தை உண்டாக்குங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அந்த பகுதியில் ஆண்டவர் வருகிறார். இன்றைக்கு இயேசு அந்த பகுதியில் செயல்பட ஆரம்பிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த பகுதியை கையில் எடுக்கிறார். அந்த பகுதியில் அவர் இடைபட ஆரம்பிக்கிறார். அந்த பகுதியில் ஒரு அளவில்லாத மாற்றத்தை வரும் நாட்களில் நீங்க பார்க்க போறீங்க. அந்த பகுதியை மட்டும் அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஒரு பகுதியை கொடுங்க. இன்னைக்கு போதும், எல்லா பகுதியும் கொடுக்க வேண்டாம். ஒரு பகுதியை கொடுங்க. அங்க ஆரம்பிக்கிற சுத்திகரிப்பு உன் வாழ்வின் எல்லா பகுதிகளுக்கும் கடந்து போகும். ஹல்லேலூயா. பாருங்க, கொஞ்சத்துல அவன் பாருங்க கொடுத்த 5 காசை 10 காசாக்க தெரிஞ்சான் இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன உன்கிட்ட கொடுத்திருக்கிறாரு, கொடுத்ததை நீ என்ன பண்ணணும்? அதுல உண்மையுள்ளவனாயிரு, நல்லவனாயிரு. ஹல்லேலூயா. அப்ப அதுல ஆண்டவரே, இந்த பகுதிக்கு நீங்க தான் தலைவர், நீங்க தான் முதலாளி, நீங்க தான் எஜமா. சொல்லுங்க எஜமா. ஹல்லேலூயா. சொல்லுங்க. டெய்லி அந்த பகுதியில நீங்க என்ன பண்ணணும்? அவர் அப்பா தாங்க, அவருடைய பிள்ளை தாங்க நீங்க. ஆனா அந்த பகுதியில மட்டும் உங்களுக்கு தாழ்மை வர்ற வரையிலும், ஒழுங்கு வர்ற வரையிலும், அங்க மட்டும் நீங்க நல்லவர்களா நடக்க ஆரம்பிக்கிற வரையிலும் சொல்லுங்க எஜமா நான் செய்யறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னன்னு சொல்லுவீங்க? எல்லாரும் எந்திரிச்சு நின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பகுதியை ஆண்டவர்கிட்ட இப்ப கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு எந்த பகுதியில நீங்க நான் இன்னும் சரியா இல்லை, அதனாலதான் இத்தனை போராட்டமும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பகுதி, இதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணீங்கல்ல, இந்த பகுதியை ஒப்பு கொடுக்குறேன்னு ஜெபம் பண்ணீங்கல்ல, அந்த பகுதியை இப்ப ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்க. ஆண்டவர், இந்த பகுதியில் நான் என்ன செய்யணும்? எல்லாம் சொல்லுங்க எஜமா நான் செய்யறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் சொன்ன மாதிரி தான் சொல்லணும். எப்படி சொல்லணும்? சொல்லுங்க எஜமா நான் செய்யறேன் அப்படின்ட்டு இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? நல்லா குனிங்களேன், கொஞ்சம் நல்லா தானே இருக்கும். இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. நல்ல பணிவோடு பணிந்து தொழுகிறோம். ஹல்லேலூயா. நல்ல பணிவோட சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க எஜமா நான் செஞ்சிடறேன் இந்த பகுதியில. ஹல்லேலூயா. என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். பெர்க்மேன்ஸ் எதைத்தாங்க விட்டாரு ஃபாதரு. ஹல்லேலூயா. அவர் பாருங்க, சொல்லு என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். அதுக்கு மேல எனக்கு பாட்டு தெரியல. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் என்னப்பா செய்யணும்? இந்த குறிப்பிட்ட காரியத்தை, இந்த குறிப்பிட்ட பகுதியை, இதுல நான் இன்னும் உண்மை இல்லாம இருக்கிறேன், நல்லவனா இல்லாம இருக்கிறேன், இந்த பகுதியை உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இங்க நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க ஆண்டவரே. நான் அதை நான் செஞ்சிடறேன். இந்த பகுதிக்கு நீங்க தான் எஜமா. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க எஜமா நான் செஞ்சிடறேன். ஹல்லேலூயா. உட்காருங்க பார்க்கலாம். எல்லாம் நம்ம அப்பா அப்பான்னு சொல்லி சொல்லி அவரை ஏமாத்துறதுக்கு நாம பார்க்கிறோம். அப்படி பார்த்து நாம என்ன பண்ணிட்டோம்? நம்ம தான் ஏமாந்து போய் நிக்கிறோம். அவரை எஜமானனாக்குங்கள். எஜமானனே என் இயேசு ராஜனே. ஹல்லேலூயா. அவரை எஜமானனாக்குங்க. பாருங்க, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல் அவர் உங்களை அதிகாரியாக வைக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஒரு பகுதியில நீங்க உண்மையா இருந்துட்டா ஆண்டவர் அநேக பகுதிகளுக்கு உங்களை எஜமானர்களாக்கி அங்க ஆண்டவர் உங்களை ஆளுகிறவர்களாக மாற்றுகிறார். நீங்க பணக்காரர்களாவீர்கள். எப்போ? தேவ தயவு எழும்புகிற போதுதான் நாம் பணக்காரர்களாகிறோம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தேவ தயவு எழும்புகிற போது நாம் பணக்காரர்களாகுகிறோம். ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புத்தகம் 10:4 வாசிங்க பார்க்கலாம். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா. சரி, ஓகே. சோம்பர் கையால் வேலை செஞ்சா என்னவான்? என்னவான்? ஏழையாவான். சோம்பர் கையா, சோம்பேறியா இருந்தா என்னதான் ஆக முடியுங்க? பணம் வராதுங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க. பக்கத்துல துட்டு வேணுமா? துட்டு வேணுமா? துட்டு வேணும்னா என்ன பண்ணணுங்க? எங்கேயாவது போய் திருட முடியாது. என்ன பண்ணணும்? நம்ம சுறுசுறுப்பா வேலை செஞ்சுதான் ஆகணும். சோம்பலா வேலை செய்யறாங்க சிலர்லாம். என்ன பண்ணுவாங்க? வேலை நேரத்துல, பிரேமா சிஸ்டர் உங்க கம்பெனியில வேலை செய்யற நேரத்துல வேலை செய்யறவங்க எத்தனை தடவை ஒண்ணுக்கு போவாங்க? 6-7 ட்ரிப்பு போவாங்க. தண்ணி குடிக்க எத்தனை தடவை போவாங்க? அது அளவே கிடையாது, போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க இவங்க. ஏன் அதுக்கு அலோவ் பண்றது இல்லைன்னா இவங்க
தண்ணியை குடிக்கிறதும் பாத்ரூம் போகிறதும் இதுக்கு தாங்க அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். வேலை நேரத்தில் சர்ச்சில் கூட அப்படித்தான் தண்ணியை குடிச்சிட்டு ஓடுறானுங்க பாத்ரூமுக்கு. ஏண்டா, அதுக்கு தான் உண்மையுள்ளவர்களாக இருங்க, நல்லவங்களாக இருங்கடான்னு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அல்லேலூயா. 5ல் வளையாதது என்ன ஆகாது, 50ல் வளையாது. அப்போ என்ன செய்யணுங்க, நம்ம வேலை செய்கிற இடத்துல சும்மா தண்ணி குடிக்கிறவங்க, சும்மா என்ன பண்ணுறதுங்க, சூச்சா போகிறவங்க, அவங்கெல்லாம் என்ன செய்யணும், நீங்கள்லாம் மனம் திரும்புங்கள் இன்னைக்கு. அல்லேலூயா. நீங்கள்லாம் என்ன செய்யணும், கரெக்டாக நான் இங்கே வேலை செய்யறதுக்கு வந்திருக்கிறேன், எனக்குன்னு இன்டர்வல் டைம் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க உங்களுக்கு, ஒரு பாத்ரூம் போகிறதுக்குன்னு ஒரு நேரத்தை கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் தான் நான் என்ன பண்ணுவேன், பாத்ரூம் போவேன். அல்லேலூயா. அப்போ எங்க இருந்தாலும் ஏமாத்தாதீங்க, அவர் பார்க்கறாருங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் பார்க்கறாருங்க. சொல்லுங்க, அவர் பார்க்கறாருங்க. அல்லேலூயா. அவர் பார்க்கறதுனால அதுலயும் பாருங்க, நம்ம ஆவிக்குரிய பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா எல்லாம் பண்ணுவாங்கங்க. நான் நம்ம சர்ச் வேலைகளுக்கெல்லாம் என்ன பண்ணாலும் புத்தியே வராதுங்க எனக்கு. என்னன்னா, நம்ம சர்ச் வேலைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன், 2 பேர் கிடைக்கிறாங்கன்னு வைங்க, 2 எலக்ட்ரீஷியன் கிடைக்கிறாங்கன்னு வைங்க. ஒருத்தன் ரட்சிக்கப்படாதவன், இன்னொருத்தன் விசுவாசி கிடைச்சான்னு வைங்க. எனக்கு நல்லா தெரியும், விசுவாசி வந்தான்னா சரியாகவும் வேலை செய்ய மாட்டான், ஏமாத்தி பணத்தையும் அநியாயமா பிடுங்கிட்டு போவான்னு எனக்கு தெரியும். இது 22 வருஷ அனுபவம் எனக்கு. அப்போ நல்லா தெரியும் விசுவாசி வந்தா இப்படித்தான் பண்ணுவான்ட்டு. ஆனா அவ்விசுவாசி வந்தான்னு வைங்களேன், சுறுசுறுப்பா வேலை செய்வான். எப்படி வேலை செய்வான், சுறுசுறுப்பா வேலை செய்வான், கரெக்டா வேலை செய்வான். காசுல கூட அவன் என்ன பண்ணுவான்னா, விசுவாசி ஏமாத்துற அளவுக்கு ஏமாத்த மாட்டாங்க. அதனால டிஜிஎஸ் தினகரன் என்ன பண்ணுவாராம், எல்லா வேலைக்கும் இவங்களை தான் கூப்பிடுவாராமா. அவிசுவாசிகளை நிறைய அவர் யூஸ் கூப்பிடுவாரா. என்ன சொல்லுவாரா, நம்ம பிள்ளைங்களுக்கு ஜெபிக்கத்தாங்க தெரியும், அவங்களுக்கு சரியான விதத்துல வேலை செய்யறதுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாரு. அது உண்மையிலையும் உண்மைங்க. அவங்களுக்குள்ள உண்மை வரணும், அவங்களுக்குள்ள உத்தமம் வரணும். நான் ஜெபிக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லிட்டு வேலையில அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீ வேலை செய்ய வேண்டிய நேரத்துல வேலை செய். அங்க போய் உட்காந்துக்கிட்டு நீ என்ன பண்ணக்கூடாது, நான் அங்க அந்நிய பாஷை பேசுறேன்ட்டுக்கிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு இருக்க கூடாது. வேலை செய்யற இடத்துல உண்மையா வேலை செய்ய. அங்க ரெஸ்ட் கொடுக்கிற நேரத்துல நீ என்ன பண்ணு, ஆத்துமா ஆதாயம் பண்ணு. அல்லேலூயா. டீ டைம்ல ஆத்துமா ஆதாயம் பண்ணு, சாப்பாட்டு டைம்ல ஆத்துமா ஆதாயம் பண்ணு, முடிஞ்சதும் ஆத்துமா ஆதாயம் பண்ணு. ஆனா அதை விட்டுவிட்டு என்ன பண்ணக்கூடாது, வேலை நேரத்திலேயே போய் பக்கத்துல இருக்கிறவங்க காதை கடிக்க கூடாது. என்ன பண்ணணும், வேலை நேரத்துல வேலையை செய். ஏன்னா உன் எஜமான் உனக்கு கொடுத்த வேலை. ஹல்லேலூயா. உன் எஜமான் கொடுத்த வேலையில நீ சோம்பர் கையால வேலை செய்யாம நீ என்ன பண்ணணும், சுறுசுறுப்பா வேலை செய்யி. ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய தரித்திரத்துக்கும் வறுமைக்கும் இதுவும் ஒரு காரணம். என்னதுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். இதுவும் ஒரு காரணம். சரி, ஓகே. அடுத்தது, சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்புள்ளவனோட கை என்னத்தை உண்டாக்கிடுதுங்க, செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்புள்ளவன் அப்படின்னா டிலிஜென்ட்டா இருக்கக்கூடியவன், அதாவது அவன் விடாமுயற்சியோட வேலை செய்யக்கூடியவன், ஊக்கமா வேலை செய்யக்கூடியவன், அவன் நல்லா உழைக்கக்கூடியவன். அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய கை செல்வத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா. நீங்க மட்டும் சுறுசுறுப்பா இருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க கையிலேயே அந்த காரிய சித்தி எழும்பிருங்க. உங்க கையிலேயே அந்த காட்ஸ் ஃபேவர் யோசேப்புக்கு எழும்பின மாதிரி, யாக்கோபுக்கு எழும்பின மாதிரி உங்க கையிலேயே அந்த காட்ஸ் ஃபேவர் எழும்பிருங்க. ஹல்லேலூயா. Thank you Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, படைக்கிறதான இந்த காணிக்கைகள், தசம பாகங்கள், இதர காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். கர்த்தர் தாமே ஆண்டவரே, நாங்கள் டிலிஜென்ட்டா இருக்க உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களிலும் உண்மையுள்ளவர்களாக நாங்கள் செயல்பட கர்த்தர் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. படைத்த காணிக்கைகள் எல்லாம் ஆசீர்வதித்து இதற்கு 1000 மடங்கு பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்போ ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாரெல்லாம் விதைக்கிறார்களோ, விதைக்கிறவர்களுக்கு 1000 மடங்கு பலனை நான் கட்டவிழ்கிறேன். ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.